ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சனா பாண்டி சேனல். உங்களுக்கு இப்போ பார்க்கும்போதே தெரியும், எஸ் நம்ம பாடி சரவணா ஸ்டோர் தான் வந்திருக்கோம். பட் இது வந்து சோஃபா, ஃபர்னிச்சர் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் ஸ்பெஷலாக எக்ஸ்க்ளூசிவாக வச்சுருப்பாங்கள்ல, ஸோ அங்கே தான் வந்திருக்கேன். நாங்கள் வந்து பெட்டு வாங்குறதுக்காக தான் வந்திருந்தோம். ஸோ பெட்டெல்லாம் என்ன ப்ரைஸ் ரேஞ்சஸில் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலான்ட்டு வீட்டுக்கு விசாரிக்கும் போது கொஞ்சம் ப்ரைஸ் வந்து ஹெவியாக சொன்னாங்க. ஸோ இருக்கவே இருக்குது நம்ம சரவணா ஸ்டோர், ப்ரைஸ் எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு இங்கே போய் நம்ம வாங்கலான்னு வந்திருந்தோம். நம்ம இன்றைக்கி வந்த வேலையை ஃபஸ்ட்டு பார்த்துருக்கோம். அதை விட்டுட்டு மற்ற வேலையெல்லாம் தானே பார்ப்போம். அது மாதிரி தான் இங்கே வரும்போதே எனக்கு இந்த பாத்திர செக்ஷன்லாம் எங்கே இருக்குதுன்னு சொல்லி கேட்டு போய் அங்கே பாத்திரத்துங்கெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா கிச்சனில் இருக்கிறது எல்லாமே எனக்கு பழைய பாத்திரங்களா ஒரு ஃபீல். இப்போ நம்ம வாங்குறோமோ இல்லையோ, என்னெல்லாம் மார்க்கெட்டில் புதுசாக வந்திருக்குன்னு சொல்லி ஒரு தடவை பார்த்துக்கலான்னு சொல்லி வந்தேன். இங்கே பார்த்தா கப் செக்ஷன், எனக்கு கப் பார்த்தாலே அவ்வளோ பிடிக்கும். ஒரு கப்லாம் பயங்கர க்ரேஸின்னு கூட சொல்லலாம். எங்கள் ஃபேமிலியே வந்து டீ ஃபேமிலின்றதுனால இந்த கப்பெல்லாம் பார்த்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக டீ ஆடுறதுக்கு கை போயிடுச்சு. எஸ், நாங்கள் வந்து டீ கடை தான் வச்சுருந்தோம். நானுமே கடையிலலாம் ஒரு சில டைம் எங்கள் அம்மா ரெஸ்ட் எடுக்கும்போது டீ எல்லாம் போட்டு கொடுத்துருக்கேன். இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ்லாம் ஞாபகம் வந்தது. நம்ம கல்யாணத்துக்கு எல்லாம் போனோம்னா இந்த மாதிரி தான் சின்ன சின்னதாக பாத்திரங்கள்லாம் கொடுப்பாங்களே ரிட்டர்ன் கிஃப்ட்டாக. ஸோ கிண்ணம் இது மாதிரி. அதனால் பல்காக வந்து வச்சுருக்காங்க. ஏன்னா வந்தாங்கன்னா ஒவ்வொருத்தருமே 50, 100 இது மாதிரிலாம் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் செம்ம ஹெவியாக இருந்துச்சு. சமையல் நம்ம டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும்னா, நமக்கு இந்த மாதிரி பாத்திரங்கள்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வாங்கி கொடுத்தாங்கன்னா, நமக்குமே ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ஏன்னா, எப்போ பாரு அந்த பழைய பாத்திரத்துங்களே வச்சு சமைச்சிட்டு இருக்கும்போது கொஞ்சம் போர் அடிக்கிற மாரி தான் இருக்கும். வீடியோ பார்த்துட்ருக்க நீங்களுமே என்ன மாரி தான் நெனைக்கிறேன். ஏன்னா, மோஸ்ட்டா லேடீஸ் எல்லாருக்குமே டிஃப்ரெண்ட்டாக கிச்சன்லலாம் வாங்கி வச்சுக்கணும்னு தான் தோணும். என்ன வீட்டுக்காரங்க தான் நம்மள கொஞ்சம் கலாய்ப்பாங்க. "நீ சமைக்கிற சமையலுக்கு இந்த ஐட்டம்ஸே போதும். மூடிட்டு சம" அப்படின்னு ஒரு சொல்லுவாங்கல்ல. எங்க வீட்ல அப்படிதான் சொல்லுவாங்க. நெறைய பேருக்கு இந்த இடத்துல வந்து பாத்திரங்கள்லாம் இருக்குன்னே தெரியாது. ஏன்னா, இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபர்னிச்சர், சோஃபா இது மாரி தான் இருக்குன்னு நெனச்சிட்டுருக்காங்க. பட் இந்த இடத்துல வந்து பார்த்தா, ஒரு ஃப்ளோரே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாரி பாத்திரங்கள்லாம் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம எல்லா ஐட்டமுமே வச்சிருக்காங்க. கிச்சன் ஐட்டம்ஸ் தேவையானது. எல்லாமே கம்மி பிரைஸ் அப்படின்னு சொல்ல மாட்டேன். கம்மி பிரைஸ்லயும் இருக்கு. கொஞ்சம் நல்லா ஹைஃபையான பிரைஸ்லயுமே இருக்கு. ஸோ நம்ம என்ன பட்ஜெட்ல வேணுமோ அத வந்து நம்ம பார்த்து எடுத்துக்கலாம். ஆல் அண்டர் ஒன் ரூஃப் அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம பட்ஜெட் தேவையான ஐட்டம்ஸ் இருக்கு. நான் இந்த மாரி காய் கட் பண்றதுமே ஒண்ணு வந்து வாங்குனேன். ஆல்ரெடி இருந்தது வந்து செம்மையா கீறல்லாம் விழுந்து ரொம்ப பழசானதுனால, இப்போ வந்து நான் புதுசா ஒண்ணு வாங்கியிருக்கேன். ஒயிட் கலர். என் ஹஸ்பண்ட் வந்து இந்த மரத்தில இருக்கிறது வாங்குன்னு சொன்னாரு. பட் அத விட எனக்கு இந்த ஒயிட் கலர் ரொம்ப புடிச்சதுனால நான் ஒயிட் கலர் சூஸ் பண்ணேன். அதோட ரேட் வந்து 200, 250 இந்த மாரி தான். இந்த கடைய பொறுத்தவரைக்கும் எல்லாமே ஒரு 10லேருந்து 15 டிசைன் வரைக்கும் குறைஞ்சது வச்சிருக்காங்க. இப்போ அந்த தோல் சீவுறதுலயே நீங்க பார்த்துருப்பீங்க. ஒவ்வொன்னும் ஒவ்வொரு இதில வச்சிருக்காங்க. எல்லாமே பிரைஸ் ரேஞ்சஸ்லயும் வேற வேற இருக்கு. சின்னது, பெருசு, மீடியம் சைஸ்ன்னு எல்லா சைஸ் வேரியாவும் வச்சிருக்காங்க. ஸோ இதுதான் சரவணா ஸ்டோர பொறுத்தவரைக்கும் எனக்கு ரொம்ப புடிச்ச விஷயம். இன்னொன்னு நான் பார்க்கும்போது இந்த வெட்டிங் செட் ஒண்ணு பார்த்தேன். கல்யாணத்துக்குலாம் சீர்லாம் குடுப்போம்ல. ஸோ அதெல்லாம் நம்ம தனித்தனியா வாங்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த பட்ஜெட்ல வந்து உங்களுக்கு இது எல்லாமே வரும்ன்னு சொல்லி ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்ப்ளே வந்து வச்சிருக்காங்க. சொம்பு மொதற்கொண்டு இருக்கு. இதெல்லாமே சில்வர் ஐட்டம்ஸ். கண்டிப்பா கல்யாணம் பண்ணும்போது நமக்கு அந்த பொருள்லாம் தேவைப்படும்ல. ஸோ அவங்களுக்கு வந்து அத வாங்கி குடுத்துக்கலாம். மிஷின்ஸ், தையல் மிஷினுமே வச்சிருக்காங்க. நான் இதே மிஷின் வச்சிருக்கேன். இப்ப வீடியோல பார்த்தீங்கல்ல. பட் நான் வாங்கும்போது இருந்ததுக்கும் இப்போ வரைக்குமே ஒரு ரூ. 3000 கிட்ட கம்மியாயிருக்கு. ஆனா நான் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் இருக்கும்னு நெனைக்கிறேன். பட் இப்பவுமே அது நல்லா தான் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கு. ஸோ நம்ம யூசேஜ் பொறுத்தும் நம்ம எப்படி யூஸ் பண்றோம், எப்படி பாதுகாக்கிறோன்ற பொறுத்து நமக்கு மிஷின்ஸ் எல்லாமே நல்லா ஒரு லைஃப் கிடைக்கும். ஃபர்ஸ்ட்டு நம்ம சில்வர் ஐட்டம்ஸ்லாம் பார்த்துருந்தோம்ல, வெட்டிங் செட்டு. ஸோ இது வந்து ஃபுல்லாவே பிராஸ். இதில வந்து பார்த்தீங்கன்னா, சாமி பொருள்லேருந்து எல்லாமே வந்து குடுத்துருவாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் சென்னையில இருக்கவங்களுக்கு தேவைப்படாது. ஆனா வில்லேஜ் சைட்ல இருக்கவங்க, இல்ல இங்கேருந்து வில்லேஜ் கட்டி குடுக்குறவங்கலாம் கண்டிப்பா தேவைப்படும். ஏன்னா இங்க யாரு அண்டா, குண்டாலாம் வச்சு இப்ப தண்ணிலாம் புடிக்கிறதில்ல. எல்லாமே மோஸ்ட்டா அபார்ட்மெண்ட் இந்த மாரி வீடுங்க தான் நெறைய வந்துட்டுருக்கு. அதுவும் குடம்லாம் வச்சாலும் நம்ம பிளாஸ்டிக் குடம் தான் யூஸ் பண்ணுவோம். இந்த மாரி பிராஸு, சில்வர் இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். கரண்டிங்கெல்லாம் ஒண்ணு ஒண்ணு பார்க்கவும் அவ்ளோ அழகா இருந்தது. செம்ம டிஃப்ரெண்ட்டா இருந்துச்சு. எத எடுக்கிறது, எத வைக்கிறதுன்னே தெரியாத அளவுக்கு செம்ம கன்ஃப்யூசிங்கா இருக்கு. என் பொண்ணு வந்து இத கத்தி மாரி யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டா. இந்த படத்துலலாம் ஃபைட் பண்ணுவாங்கல்ல 2 பக்கம் கத்தி புடிச்சுட்டு, அப்படின்னு நெனச்சு இந்த அம்மா ஒரு பக்கம் ஜாலியா குஷியா இருக்காங்க. எனக்கு இந்த மாரி ஐட்டம்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னே, ஒரு வடிவேல் சாங் தான் ஞாபகம் வந்துச்சு.
என்ன என்ன ஐட்டங்களோ 12B ஃப்ளாட்டினிலே அப்படி சொல்லுவார்ல. அது மாரி எனக்கு சரவணா ஸ்டோரினிலே. ஏன்னா எத பார்த்தாலும் செம்ம ஒரு குஷியாயிருச்சு. நமக்குள்ள இருந்த ஒரு சந்திரமுகி வந்து வெளில வந்துரும். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது. ஃபுல் அண்ட் ஃபுல் அழகழகான பாத்திரங்கள்லாம் வச்சிருக்காங்க. இந்த மாரி காம்போ அதுவும் ஃபுல்லாவே கம்பெனி காம்போஸ் எல்லாமே 2000, 3000 ரேஞ்சஸ்ல வச்சிருக்காங்க. ஹாட் பேக்கு, பேனு, தவா எல்லாமே வந்து உங்களுக்கு காம்போவா மாரி வந்துருது. அதுவும் வண்டர் செஃப் பிராண்டு. நான் இன்னொன்னு என் வீட்டுக்கு வந்து வாங்கணும்னு நெனச்சது, இப்போ கரண்ட்டா எல்லாருமே YouTubeலலாம் அரைக்கிறாங்கல்ல மசாலாஸ்லாம். சின்ன மிக்ஸி மாரி குட்டியா இருக்குல்ல. ஸோ அது எனக்குமே வாங்கணும்னு ஆசை. அது வந்து 1500, 2000 ரேஞ்சஸ்லயே வந்து இருக்கு பிராண்டடே. இப்போ வந்து நான் பார்த்து வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட்டு நம்ம பெட்டெல்லாம் வாங்கி முடிச்சுட்டு, அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் மந்த் வந்து இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு. ஏன்னா வீட்ல வந்து மிக்ஸியில போட்டு அரைக்கும்போது, அது அந்த மாரி அரைய மாட்டுது நல்லா நைஸா. பட் இந்த YouTubeலலாம் இவங்க அரைக்கும்போது பார்த்தா, அவ்ளோ நைஸா பொடி பொடியா அரைச்சு குடுக்குது. ஸோ அதனால அத கண்டிப்பா வாங்கணுன்ற மாரி ஒரு மைண்ட் செட்ல இருக்கேன். இன்னொரு பக்கம் என்ன தோணுதுன்னா, இந்த பெரிய மிக்ஸிலாம் இருக்குல்ல ரூ. 12,000 ரூ. 10,000லாம் சொல்றாங்கல்ல. காய்கறிக்கு கூட நறுக்கி குடுத்துரும். சப்பாத்தி மாவும் பெசஞ்சு குடுத்துரும். இதெல்லாம் சொல்றாங்கல்ல. அது எனக்கு வாங்கவும் கொஞ்சம் பயமா இருக்கு. ஏன்னா, எங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க வாங்குனாங்க. அது நல்லாருக்குன்னாங்க. அப்புறம் என் ரிலேட்டிவ் ஒருத்தவங்க யூஸ் பண்றாங்க. அவங்க வந்து நல்லா இல்லன்னு சொல்றாங்க. ஸோ வாங்குறதா வேண்டாமான்னு ஒரு டைலமாலயே இருக்கு. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க வந்து அந்த பெரிய மிக்ஸி வச்சிருந்தீங்கன்னா, உங்களுக்கு எவ்ளோ நாளா அது வந்து உழைச்சிட்டுருக்கு? எக்ஸாம்பிள் 6 மந்த், 1 இயர்க்கு மேலயே நீங்க யூஸ் பண்றீங்கன்னா, அத வந்து கமெண்ட் பண்ணுங்க. அந்த பிராண்டையுமே கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. எனக்குமே கொஞ்சம் யூஸா இருக்கும். நெக்ஸ்ட் டைம் நான் வாங்கும்போது ஒரு ஐடியா கிடைக்கும். எந்த பிராண்ட் நல்லாருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து நெறைய பிராண்ட்ஸ் இருக்கு அதுலயே. விடியம், பிரீத்தின்னு சொல்லிட்டு. மெயினா அந்த மிக்ஸி வாங்கணும்னு நெனைக்கிறதே, அந்த காய்கறி கட் பண்றதுக்கும், சப்பாத்தி மாவு பெசையறத விட லொள்ளு புடிச்ச வேலை எனக்கு எதுவுமே இல்ல. ஏன்னா, அது கைய வச்சு பெசையவே எனக்கு பிடிக்காது. ஸோ, இந்த மாரி மிஷின் யூஸ் பண்ணிட்டோம்னா, நமக்கு அதெல்லாம் கை வைக்க வேண்டாம்ல. அதுக்காக தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஆனா, அந்த ரேஞ்ச் 10,000, 12,000ன்றது தான் கொஞ்சம் பயமா இருக்கு. ஏன்னா, வாங்கிட்டு அது ஒரு 2, 3 இயர்ஸ் வந்துச்சுன்னா செம்மையா இருக்கும். 2 மாசம், 3 மாசத்துலலாம் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா செம்ம கடுப்பாயிடும். ஏன்னா, பட்ஜெட் வந்து ரொம்ப பெருசு. குக்கர் பாருங்களேன், இந்த இடத்துலேருந்து அந்த இடம் வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ரோல வச்சிருக்காங்க. சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும். அதுவும் எனக்கு வந்து சில்வர் ஐட்டம்ஸ் ரொம்ப பிடிக்கும். அலுமினியத்த விட குக்கர்ல. ஆல்ரெடி எங்க வீட்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுமே சில்வர் இதுதான். பிரைஸ் கொஞ்சம் உங்களுக்கு ஹெவியா இருந்தாலும், பட் யூசேஜ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒவ்வொரு மிக்ஸியும் பார்க்கறதுக்கு அவ்ளோ அழகழகா இருந்தது. பட் என்ன யூசேஜ் குடுக்கும், எவ்ளோ லைஃப் டைம் குடுக்கும் தான் நமக்கு வந்து தெரியாது. அவங்க என்னதான் 1 இயர், 2 இயர் கேரண்டி, வாரண்டிலாம் குடுத்தாலும், நம்ம கொஞ்சம் விசாரிச்சுட்டு வாங்குறது பெட்டர். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் போனது சோஃபா செக்ஷன். ஆல்ரெடி எங்க வீட்ல இருக்கிறது வந்து ஒரு 4, 5 இயர்ஸ் வந்து பழசானது. இப்ப வர கலர்லாம் பயங்கரமா சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இப்போ கரண்ட்டா இங்க என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலான்னு போய் பிரைஸ்லாம் விசாரிச்சுட்டு இருந்தோம். ஓரளவுக்கு நாமினலா தான் இருந்துச்சு. நான் ட்ரேட் சென்டர கம்பேர் பண்ணும்போது இங்க வந்து பிரைஸ் ரொம்ப ரொம்ப நாமினலா இருக்கு. அதே மாரி மிடில் கிளாஸ்க்கு யூஸ் பண்ற மாரியான பட்ஜெட்ஸ்லயே நெறையவே டிசைன்ஸ் வச்சிருக்காங்க. ரூ. 10,000ல இருந்து ரூ. 1,00,000 வரைக்குமே சோஃபா ஐட்டம்ஸ்லாம் வச்சிருக்காங்க. ஸோ நம்ம வந்த வேலை என்ன? அதையும் போய் பார்க்கலான்ட்டு பெட் வாங்குறதுக்காக போயிருந்தோம். பெட்டுமே ரொம்ப ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு பிரைஸ் எல்லாமே. நாங்க வெளியில கம்பேர் பண்ணும்போது 15,000, 16,000 இந்த மாரிலாம் சொன்னாங்க ஸ்டார்ட்டிங்கே. இங்க வந்து ரூ. 12,000 ரேஞ்ச்லேருந்தே இருக்கு. எங்களுக்கு வந்து பர்சனலா இந்த பஞ்சு இருக்கிறத விட, தேங்காய் நார் இருக்கிறது வந்து ரொம்ப பிடிக்கும். அது வந்து பேக் பெயின் எதுவுமே வராது. நாங்களுமே ஒரு 4 வருஷமா அதுதான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அந்த பெட் வந்து பசங்கலாம் கிழிச்சுட்டாங்க. 2 குழந்தைங்களும் மாத்தி, மாத்தி நெறைய யூரின்லாம் போயி, அது மாரி கொஞ்சம் பழசாயிடுறதுனால, அத தூக்கி போட்டுட்டு, இப்போ புதுசா வாங்குற ஒரு ஐடியால தான் போயிருந்தோம். ஆர்டருமே பிளேஸ் பண்ணிட்டோம். நாங்க இங்க பிளேஸ் பண்ணது வந்து ரூ. 13,000 தேங்கா நார் தான் வச்சு வாங்குனது. எங்களுது வந்து கிங் சைஸ் கட்டிலு. ஸோ, அதனால பிரைஸ் கொஞ்சம் அதிகம் தான். குயின் சைஸ்க்குலாம் போனீங்கன்னா, இன்னுமே பிரைஸ் கம்மியா தான் இருக்கும். ஸோ, வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்களுமே உங்களுக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் வாங்கணும், எல்லாமே ஒரே கடையில இருக்கணும், அதே மாரி குவாலிட்டியும் சூப்பரா இருக்கணும்னு நெனச்சீங்கன்னா, நீங்க சரவணா ஸ்டோர் வந்து போலாம். இதுக்கு முன்னாடி நான் சின்ன வயசுல இருக்கும்போதெல்லாம் சரவணா ஸ்டோர்ல வந்து குவாலிட்டிலாம் அவ்வளோ இருக்காதுன்ற மாரி நெறைய பேர் சொல்லுவாங்க. பட் இப்போ வந்து இந்த மாரி பாத்திரங்கள், இல்ல ஃபர்னிச்சர், சோஃபா ஐட்டம்ஸ் எல்லாமே சூப்பரா வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு முகூர்த்தம்லாம் வருது. ஸோ உங்க வீட்ல இருக்க பசங்களுக்கோ, பொண்ணுங்களுக்குலாம் நீங்க வாங்கி தரணும் சீர்லாம் நெனச்சீங்கன்னா, கண்டிப்பா சரவணா ஸ்டோர் வந்து ஒரு தடவ ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம பட்ஜெட்குள்ள நெறைய கலெக்ஷன்ஸ் வந்து வச்சிருக்காங்க. அதே மாரி ஒரு காலத்துல சரவணா ஸ்டோர்னா பிரைஸ் கம்மி அப்டின்ற ஒரு மைண்ட் செட் வந்து இருக்கும்ல. இப்போலாம் அப்டிலாம் கிடையாது. எல்லா பட்ஜெட்லயுமே வச்சிருக்காங்க. லோ பட்ஜெட்லேருந்து ஹை எண்ட் பட்ஜெட் வரைக்குமே வச்சிருக்காங்க. நாங்க லாஸ்ட் டைம் வந்து கட்டில் மெத்த வாங்குனோமே, இதே கடையில தான் வாங்கியிருந்தோம். இப்போ எங்க வீட்ல கரண்ட்டா இருக்க கட்டிலுமே நாங்க இங்க தான் வாங்கியிருந்தது.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சனா பாண்டி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட் வேணும்னா, பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. நான் உங்கள நெக்ஸ்ட் வீடியோல வந்து மீட் பண்றேன். அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் ரிவ்யூ அக்கா. பாய். டேக் கேர்.